வந்து நான் வந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வர புது மருமக மாதிரி. இன்னும் மாமா வரலையே. முகூர்த்தத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்குடா. போன் போட்டு ஆள லைன்ல புடிடா. மாமோய், 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள நடக்க போற கல்யாணத்துக்கு மாமனார் மாமியார் இவ்வளவு பொறுப்பா 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கீங்க. தாலி கட்ட வேண்டிய உன் மகனுக்கு பொறுப்பே இல்லையே. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிய? ஒரு மருமக மாமனார் கிட்ட கேட்க கூடாத கேள்விதான். இருந்தாலும் என் டவுட்ட கிளியர் பண்ணிக்கணும். அதான் கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீய. நீங்க உங்க மகன் வயசுல இருந்து என்னை மாதிரி ஒரு கட்டைய பார்த்தா உங்களுக்கு ஆசை வருமா வராதா சொல்லுங்க. டிவி கேக்கு அப்படிங்கும்போது அது இருக்கதானே செய்யும். மாமியார் குடைச்சல் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற முடி மலை நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனார்லாம் கிடையாது. ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே இருக்காங்க. தப்பில்லை. நான் தப்பில்லை. என்னன்னாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம். ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா? அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். வேற எவனும் உள்ள வந்துடக்கூடாது. அதுல மட்டும் நம்ம வந்து நாங்க அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சு எவனாவது உள்ள வந்தான் அப்படின்னா ஒரே வெட்டு தான். நாங்க சேர்த்து போட்டுருவோம். என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்கான? அதனால யாரும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருப்போம். ஏன்னா என்னனாலுமே நம்ம குடும்பம் தானே. நல்லா ஹாப்பியா இருங்க. இந்த இன்னைக்கு 9 மணிக்கு லாஸ்ட் ரைட் போகணும். நாளை மறுபடியும் முதல்ல திருப்பி மறுபடியும் நாளையிலிருந்து நம்ம சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடும். சட்டசபை கொஞ்சம் அழகாக ஏந்தாம் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தானே ஆடு. பிரமாதமா இருக்கும் நாளையிலிருந்து. ஏன் ஆத்தாப்புள்ள அப்படி இருக்கு? அதனாலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. கார்ல இருந்து இறங்குறது போறது, அங்க நின்றாள் இங்க நின்றாள் அங்கே பார்த்தாள் கவனிச்சாலும் சொல்லிட்டு ஆரம்பிச்சு பஸ் தான் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே வேண்டாம். எப்பக்கா ஊருக்கு வருவீங்க? இப்போ யாரும் கேட்கறது இல்லை. முன்னாலே கேட்பாங்க வந்துட்டு நான் மனு கொடுக்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு. இப்போலாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அக்காங்க இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் சொல்கிறேனோ இல்லையோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருதுங்க. அந்தளவுக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஒரு வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட ஐடி விங்க. வேறு லெவலில் வந்து ஃப்ரீ விசிபிலிட்டி அள்ளி வீசுற. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அதுவும் எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிட்டா. டேய்,
என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய், படுக்க வைங்க. உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. அதுவும் கவுண்டம்பாளையத்துக்கு சொல்லவே தேவையில்லை. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கண்டிப்பா சொல்லணும். இதை என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், அதான் நம்ம தொகுதியை மீறின மக்கள் எல்லாமே வந்து கவுண்டம்பாளையத்துக்கு அட்ரஸை மாற்றி வராங்களாம்ப்பா. தெரிஞ்சுக்கோங்கப்பா. பாப்புலேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து கட்டுக்கடாத போயிட்டு இருக்குது. இல்லை பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களும் நம்ம தொகுதிக்கே வராங்களாம். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க.